ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது 3 நிலை மாடங்கள். இதிலையே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் 3 நிலை மாடங்களில் உள்ள ஒரே சின்ன கோபுரம், அதாவது ராஜகோபுரம் அமைந்த பிரம்மதீஸ்வரர் கோயில் தான் நம்ம பார்க்குறோம். பிரம்மதீஸ்வரர் கோயில் நம்ம தலையெழுத்தே மாற்றும் அப்படிங்கிறது நம்ம திருப்பட்டூரில் திருச்சியில் இருக்குது ஒன்று. இப்போ இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறை சைடு பூந்தோட்டம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூந்தோட்டத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அம்பல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இங்கே உள்ளதில் நம்ம மக்கள் நம்ம போய் பார்க்கலாம். இங்கே இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னா, 13 வகையான சாபங்களை நமக்கு தீர்க்குறாங்க. திருமண தோஷம், பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், அதை மாதிரி நமக்கு பல வகையான தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த தோஷம் இருக்குமோ அந்த தோஷத்தை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுற ஒரே கோயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தான் நம்ம பார்க்குறோம். அதேமாரி இங்கே ஒரு பிடி சோறை நம்ம தானமாக கொடுத்தா காசியில் சென்று நம்ம எவ்வளவு புண்ணிய பலன் அடைகிறோமோ அதே அளவுக்கு பலன்கள் நமக்கு இங்கே கிடைக்கும். நாங்கள் போயிருந்தப்போ கரெக்டாக இங்கே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிவலிங்கத்துக்கு சந்தன அபிஷேகம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த இது நமக்கு ஆரத்தி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சன்னதியில் நெக்ஸ்ட் நடராஜர் சன்னதியும் அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு அமைச்சிருந்தாங்க. வெளியில் இரட்டை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நந்தியும், பாலசுப்ரமணியர், ஸ்ரீநாதர், அதே மாதிரி இந்த கோவிலை கட்டின கோட செங்கோலர் அப்படிங்கிற செங்க சோழர் அப்படிங்கிற அரசர் கட்டியிருக்காரு. அவரோட சிலையுமே நமக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் சரஸ்வதி சிலையும் தனியாக இந்த நவக்கிரகத்தில் மாரி தனியாக நமக்கு சனியாக அமைச்சிருக்காங்க. நவக்கிரகங்கள் சிலைகள் நமக்கு தனியாக இங்கேயே பக்கத்தில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது கூடிய விரைவில் இப்போது நமக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் திருப்பணி உபயத்துக்காக இந்த கோவில் காத்துக்கிட்டு இருக்கு. சைடில் இப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் மாடக்கோவில்னு நம்ம சொல்லுவோம். யானைகள் மேலே ஏறி வர முடியாத மாதிரி அந்த செங்க சோழர் இதை கோயிலை கட்டினாங்க அப்படின்னு புராணமாக இருக்குது. இதோட தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா புன்னை மரம் தான். இந்த கோயிலை சுற்றியே அதிகமான புன்னை மரங்கள் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது 3ஆம் பிறை தரிசனத்தோடு நம்ம அன்றைக்கி கோவிலை தரிசித்தது. இங்கேருந்து நம்ம இப்போ மேலேருந்து பார்த்தோம்னாலே தெரியும். இதில் சைடில் நமக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேலே நின்றுட்டுருக்கோம். மேலே நின்றுட்டு இந்த மாடக்கோவிலேருந்து நம்ம கீழே உள்ள தரிசனத்தை, அதாவது கீழே எவ்வளோ வகையான கோபுரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம தரிசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வடிவமைப்பில் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தடைகள், இதுவரையும் ஏதாவது தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இந்த கோவிலுக்கு நீங்கள் இதுக்கான பலனை அடையலாம். இந்த கோவிலோட ஐதீகமே எல்லா விதமான தோஷங்கள் நீக்கி தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தோஷங்களாக தான் நீக்கிற கோவிலாக தான் இருக்குது. இது பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவியும் சிவனும் அதாவது உருவ தோற்றத்தில் நமக்கு காய்ச்சிருக்காங்க. அம்மையும் அப்பனுமாக இதை காய்ச்சிருக்கிறாங்க. முன்னாடி சிவலிங்கத்துக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் இந்த கோவிலுடைய மூலஸ்தானம், கர்ப்பகிரகம் பிரம்மபுரீஸ்வரர். இந்த ஆரத்தியை பார்க்க தான் பல வெளி மாநிலங்கள்லேருந்தும் பல மாவட்டங்கள்லேருந்தும் தரிசிக்க வந்துகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் உங்களுக்கு நேரடியாகவே இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, மென்மேலும் வளரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இதில் கோயிலில் வெளி பிரகாரம் நம்ம இதை சுற்றி வரதே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உயரத்தில் இருந்தால் நீங்கள் இதிலேருந்தே பார்த்தா தெரியும். கீழேக்கும் மேலே நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து நம்ம சுற்றி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நம்ம கீழேருந்து நம்ம மேலே பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பில் நமக்கு தெரியும். இப்போ நம்ம மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஃபுல்லாக குட்டி குட்டி கலசங்கள் வைத்து நமக்கு ராஜகோபுரம் தெரிகிற மாதிரி முன்னாடி நந்தியும் வடிவமைச்சிருந்தாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இருந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம மணிமாட கோவில் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். இதில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையார், முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. விஷ்ணு எல்லாமே இதில் இல்லாத தெய்வங்களே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம சுப்பிரமணியர் பார்க்குறோம். வள்ளி தெய்வானையோட கந்த சஷ்டி நிறைவு விழா முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து அப்போ போனது தான் அது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இதை கொடுத்துருந்தாங்க. இங்கே ஐயப்பன் சிலையுமே இருந்தது, மகாலட்சுமி சிலை. அதுமாரி ஒவ்வொரு விதமான கோவில்கள் குட்டி குட்டியாக அதுக்கு தனித்தனியாக கலசம் வச்சு வடிவமைச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஒரே இதில் நமக்கு எப்பொழுதும் சில கோயில் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒவ்வொரு சாமிக்குமே தனித்தனி கோவில் மாதிரி குட்டி குட்டியாக கோவில் கட்டியிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கேருந்து தான் நமக்கு சுரங்கப்பாதை திருவாரூர் போகிறதுக்கு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு
சொன்னாங்க இந்த ஜமகிரி. அதனால தான் நமக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த லிங்கத்துக்கு கீழே தான் நமக்கு வந்து சுரங்கப்பாதைன்னு ஒரு வடிவமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுகந்த குந்தலாம்பிகை அம்மனை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிரம்மபுரீஸ்வரரை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அம்மன் வந்து தரிசிக்கணும். அம்மனை வந்து நம்ம அதில் வெளியில் கீழேயே நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து நம்ம உள்ளார போகும்போது அதில் வந்து சனி பகவான், முருகன் அதெல்லாம் வந்து அமைச்சிருந்தாங்க. சைடில் வந்து இந்த கோவிலுக்கான புராண வரலாறு இருந்தது. நம்ம இப்போ பார்க்குறது தான் வந்து சுகந்த குந்தலாம்பிகை அம்மன். அதை வந்து நம்ம பூங்குழலி அம்மன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதில் நந்திகேஸ்வரர் வச்சு இப்போ வந்து நமக்கு தீபாராதனை நடக்குது. வெளியில் நம்ம வந்து அவுட் சைடு வந்தாச்சு. நீங்களும் இந்த கோயிலில் போய் தரிசித்து இதற்கான பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.